இப்படியாக 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 38 வசனங்கள் வரை எப்படி சங்கீத தியானம் நம்ம வாசித்து ஒரு மாதிரி ஒரு வாசிப்போமோ அதே மாதிரி எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. சோத்ரம். 6ஆம் மாதத்தில் காப்ரியேல் என்னும் தூதன் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். எல்லாரும் சேர்ந்து தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்போ நீங்கள் அப்படியே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அப்படியே எடுத்துக்கோங்க. அதில் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை இதனுடைய கண்டினியூஷன் அப்படி அங்கே வரும். அதை அப்படியே படிப்போம். நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? கடைசியாக 35 கீழ் வசனம் பரிசுத்த உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். எஸ். இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. சரி. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. யோசேப் நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அறியாதிருந்து இயேசு என்று பெயரிட்டார். இப்போ நீங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை எனக்கு 26ஆம் வசனத்தை எனக்காக வாசி. 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். This is the revelation. பாருங்க எவ்வளவு அருமையா வெளிப்பாடு. சுருக்கமா 2 வசனத்துல கிளீனா ஜீசஸ் பர்த், ஆண்டோடைய பர்த்தை குறித்து தேவதூதன் மூலமா மெசேஜ் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. எஸ், மெசேஜ் ஃப்ரம் மெசேஞ்சர். ஆமென். த்ரூ காப்ரியேல் மெசேஞ்சர். ஹல்லேலூயா. ஆர்ச்ஏஞ்சல். ஹல்லேலூயா. அவர் மூலமாக வார்த்தைகள் பூமிக்கு வருகிறது. ஆமென். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது வேதம் சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து 26ஆம் வசனம் 28. எஸ், கரெக்ட். அவள் இருந்த வீட்டில் வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. And the angel came into her and said,
angel came into her, the word came into her. அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். The word messenger. Amen. கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, the revelationல உனக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரோ, இந்த நாளில தேவன் உன்னோடு கூட என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகள் இதோ நீ இருக்கிற சபைகளுக்குள்ளே, நீ இருக்கிற வீடுகளுக்குள்ளே, உன்னுடைய ஜீவியத்துக்குள்ளே, இந்த அறை வீட்டுக்குள்ளே அந்த வார்த்தைகள் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதாக வருகிறது? கிருபை பெற்றவளே. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். பாத்தீங்களா எவ்வளவு சபைக்கு அருமையான வார்த்தை, சபைக்கு எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆமென். கிருபை பெற்ற நம்ம கிருபையினால தான் நம்முடைய சபா வாழ்க்கையை ஆரம்பிக்கும். கிருபை எபேசியர் 2:8 சொல்லப்படுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை. அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ளாக தொடர்ந்து அந்த வார்த்தையினாலே பிறக்கிற நாம் ஆவியிலும் ஜலத்திலும் பிறக்க வேண்டும் என்று யோவான் 3 நமக்கு சொன்ன கர்த்தர், ஜலம் ஈக்குவல் வேர்ட். ஆமென். எபேசியர் 5:26 வசனத்தின்படி நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே, திருவசனம். ஆமென். திருவசனம், ஹோலி வேர்ட், பியூர் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை. தண்ணீர் முழுக்கு, ஆஃப்டர் பேப்டைஸ், தண்ணீர் முழுக்கினாலே, அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருகிற நமக்கு இந்த வார்த்தை மரியாளுக்கு வந்ததை போலதான் இன்னைக்கு நமக்கும் வருகிறது. ஒவ்வொரு சபைக்கும் வரும், ஒவ்வொரு நாளும் வரும். இது இன்னைக்கு கிறிஸ்மஸ் இன்னைக்கு மட்டும் தான் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. அன்னைக்கு மாத்திரம் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இதை நம்ம எத்தனை முறை சபையிலெல்லாம் தியானிக்கிறோம். யோவான் 1:14 பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை, the word, அது போடுமா, அது யோவான் ஜான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க. அப்ப அது ஆங்கிலத்தில் படிப்பா, அந்த word was made flesh. word, அது ESV translationல அந்த word became flesh, became flesh. ஆமென். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல word took flesh. வார்த்தை மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொண்டது. அதனுடைய ஃபுல் கிராமர் எனக்கு தெரியல. வார்த்தையானவர் தனக்கென்று. ஆமென். இதுதான் அந்த எபிரேயர் 2:14 வருது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் நம்மை போல எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொண்டவர் தான் நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டார், நம்முடைய சாபங்களை எடுத்துக்கொண்டார். He took our infirmities, he took our, amen, என்னதெல்லாம் death, எல்லாம் என்னென்ன சொல்லலாம், கடன் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். இதுக்குத்தான் he became flesh. ஆமென். இப்ப நமக்கும் பாருங்க, ஆல்ரெடி நம்ம எப்படி பிறந்தோம்? by flesh. அப்படிதான் நம்ம எலும்புகள் எல்லாம். நம்முடைய தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள்னு தாவீது சொல்றான். ஆனா இந்த ஃப்ளஷ் இங்கதான் நமக்கு நம்முடைய born again, இயேசுனுடைய born அப்படி வந்தது. நம்முடைய born again எங்க இருந்து ஆரம்பிக்குது? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகியால். இங்க படிச்சீங்களே, அதுதான் யோவான் 1:14 படிங்க. வார்த்தை மாம்சமாகி, இப்ப நமக்கு கொடுத்த வார்த்தை, நம்ம பிறந்த வார்த்தை, சலத்திலும் ஆவியிலும் பிறந்த வார்த்தை. இப்ப நமக்குள்ள என்ன மாம்சத்தை கொடுத்திருக்கிறது? we have new flesh. கரங்களை வைத்துங்களே, we have sinless flesh. சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். இந்த ஃப்ளஷை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், you are the church of God. நீதான் தேவனுடைய ஆலயம். கரங்களை வைத்து கர்த்தர்களிலே சொல்லுங்க. ஆமென். மரியாள் அன்றைக்கு இயேசுவை சுமக்கிற ஆலயம். why? ஒரு கர்ப்பம் தரித்து இந்த பூமிக்கு மரியாள் வெளிப்படுத்தணும். அவ்வளவுதான் மரியாளுடைய போர்ஷன். நீங்கள் நானும் அப்படி அல்ல. அங்கதான் நான் வரேன். கிருபையும் சத்தியம், கிரேஸ் அண்ட் ட்ரூத். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். சத்தியம் இன்னைக்கு யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு? சபை கையில கொடுக்கப்பட்டிருக்கு. சபை கையில கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தியத்துக்கு தூண், சத்தியத்துக்கு ஆதாரம் யாரு? சர்ச். இந்த சத்தியம் இல்லாம நீ போய் ஆமென் இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்றதுக்கு உனக்குள்ள சத்தியம் இருக்கணும், ட்ரூத் இருக்கணும். ட்ரூத், ஜீசஸ் ஃபார் ஆல், ட்ரூத் ஃபார் ஆல். ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய்
அது ஆங்கிலத்தில் படி தம்பி. யோவான் 1:14 the word was made flesh and dwelt among us. பார்த்தீங்களா, இது ஒரு தேவதூதனுக்கு கூட இது கிடைக்காத ஒன்று, நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமென். தேவதூதன் என்ன சொன்னா, உன்னதத்திலே மகிமை. இயேசு பிறக்கும்போது என்ன சொன்னா, ரெவலேஷன், அங்க ரெவலேஷன் எப்படி, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், ஜஸ்ட் யூ ஹேவ் பீஸ், அவ்வளவுதான். இந்த சமாதானத்தை வச்சுக்கிட்டே நீ பொழைச்சுக்க போ. ஹalleluya. பட் மை ஜீசஸ் after resurrection, after death, amen, உன் சரீரத்தையும் என் சரீரத்தையும் எப்படி மாற்றினார்? the holy flesh. கரங்களை வைத்துங்களே, the holy temple, like holy temple. கரங்களை வைத்துங்களே, ஆமென். ஆகவே தான் சொன்னா, இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். 1 Corinthians 3:16 சொல்லுகிறார். அப்போ அது ஏன்னா we are the glorified church. சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினா, மகிமை இறங்குச்சு, உண்மைதான். ஆமென். ஆனால் என்ன ஆச்சு? அது தீட்டுப்படுத்தினான். கர்த்தர் கெடுத்து போட்டார், கர்த்தர் அதை அழித்து போட்டார். இந்த ஆலயம் நிக்கிரகமானது, இந்த ஆலயம் தரமட்டமாய் போனது. இந்த ஆலயம் நீங்களும் நானும் தான். மகிமையினால் ஆர்ப்பரித்து அவரை கழிகூர்ந்து மகிமைப்படுத்துவதற்காக இந்த பூமியில் அழைக்கப்பட்டிருக்கிற நாம். கரங்களை வைத்துங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஜீசஸ் எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படியாக நம்ம ஆண்டவரை நாம் துதிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். அது வருதா இருக்கா? எஸ், சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்து. பிறந்தார் இயேசுபாலன் என்னை மீட்டிடவே, பிறந்தார் கிறிஸ்துபாலன் நம்மை ரட்சிக்கவே, பிறந்தார் இயேசுபாலன் என்னை மீட்டிடவே, பிறந்தார் கிறிஸ்துபாலன் என்னை ரட்சிக்கவே, ஏழையான கோலமாய் வந்தார் என்னை ஆசீர்வதித்திடவே, பாவியான என்னை அவர் தேடி வந்தார் என்னை நீதிக்கு பிழைத்திடவே, ஏழையான கோலமாய் வந்தார் என்னை ஆசீர்வதித்திடவே, பாவியான என்னை அவர் தேடி வந்தார் என்னை நீதிக்கு பிழைத்திடவே, பிறந்தார் இயேசுராஜனே, பிறந்தார் இயேசுராஜனே, இழந்த யாவையுமே இரட்டிப்பாய் தந்திடவே, சேர்ந்து இழந்த யாவையுமே இரட்டிப்பாய் தந்திடவே, இருளை வெளிச்சமாக இரட்சகர் பிறந்தாரே, இருளை வெளிச்சமாக இரட்சகர் பிறந்தாரே, பிறந்தார் இயேசுராஜனே, பிறந்தார் இயேசுராஜனே, சாத்தானை ஜெயித்திடவே, சாபங்கள் முறிந்திடவே, சாத்தானை ஜெயித்திடவே, சாபங்கள் முறித்திடவே, சமாதானம் தரவே இயேசு பிறந்தாரே, சமாதானம் தரவே இயேசு பிறந்தாரே, பிறந்தார் இயேசுராஜனே, பிறந்தார், சேர்ந்து பிறந்தார் இயேசுராஜனே,
ஹalleluya, praise the Lord Jesus, glory. அப்படியாக நாம் ஆமென். ஆண்டவரை துதிக்கிறதுல எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்க? நல்ல வாஞ்சியா இருக்கிறீங்க? நீங்க வாஞ்சியா இருக்கணும். ஆமென். இன்றைக்கு தாவீதின் ஊரில் இரட்சகராய் இயேசு உங்களுக்காக அந்த அந்த இதில் நீங்கள் நல்லா அதில் நின்று நல்லா கவனிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அது ஜஸ்ட் அப்படி கடந்து போக முடியாத தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வேகமாக வருகிறேன். சந்தோஷ விண்ணொளியே, இயேசு சாந்த சொருபி அவர். பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா, பாரில் மலர்ந்துதித்தார். Glory. அதில் இருக்குல்ல, சரி, இதை முடிச்சுட்டா ஓகே. சந்தோஷ விண்ணொளியே, இயேசு சாந்த சொரூபி அவர். பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா, ஆரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷ விண்ணொளியே, இயேசு சாந்த சொரூபி அவர். பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா, ஆரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷ விண்ணொளியே, இன்ப பரலோகம் துறந்தவர், துன்பம் சகித்திட வந்தவர். இன்ப பரலோகம்
உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர்கள் மத்தியிலே பிரியம், குதூகலம். ஆமென். குதூகலம் நிறைந்த நன்னா நடுவா மன்னிக்கும் 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 என்ன பாட்டு? எஸ், காரிருள். எஸ், நம்ம பாடிட்டோம், அது போடுவாங்க. எஸ், காரிருள் வேளையில் கடுங்குழி நேரத்தில் ஏழை கோலமதா பாரியில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குழி நேரத்தில் ஏழை கோலமதா பாரியில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. பின்னுலையில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, பின்னுலையில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குழி நேரத்தில் ஏழை கோலமதா பாரியில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. பின்னில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். பின்னில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனுடரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவே. மலர்ந்தது உந்தன் ஓ மண். பின்னில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். பின்னில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மறுதலில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குழி நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. பிந்தை மிதந்தனில் வந்தவனே வானவனே நாங்கள். பின்னில் வானவனே நாங்கள். பிந்தை மிதந்தனில் வந்தவனே வானவனே நாங்கள். தந்தையின் அன்பை கண்டதும் உந்தன் மாதயவே தயவே. தந்தையின் அன்பை கண்டதும் உந்தன் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குழி நேரத்தில் ஏழை கோலமதா பாரியில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குழி நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு எப்பவுமே சமாதானம். உலகமெங்கும் ரெஸ்ட்லெஸ், உலகமெங்கும் சமாதானமின்மை, உலகமெங்கும் வியாதி, வருத்தம், சஞ்சலம். நம்ம ஒருவர் தான் கம்பீரமாக சொல்ல முடியும், we have peace. நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன். பரலோகத்தில் எப்படி சமாதானம்? ஆமென். அதே சமாதானத்தை இயேசு நமக்கு வைத்திருக்கிறார். தேவ பிள்ளை, உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் நம்மை துதித்து ஆராதித்து
நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்தோம். என்னோட சேர்ந்து துதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு வீடுகளில் துதிக்கிற ஒவ்வொருவரையும் bless them Lord Jesus. அவர்கள் இருக்கிற வீடுகளுக்குள்ள கிருபை பிரவேசிக்கட்டும். கிருபையின் ஆவியானவர் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். சமாதானத்தின் தேவன் யெகோவா ஷாலோம் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம கண்களை மூடி கிறிஸ்து பிறப்பின் நற்செய்திக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, we bow your feet, oh God. நாங்கள் பாதத்தை தொழுது பணிந்து தொழுது ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஆமென் எங்கள் இருதய பொக்கிஷங்களை திறக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய செபிக்கிறோம். அப்படியே செய்த ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35 37 வரை. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ ஆ ஆ ஆ ம் 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 எஸ், நமக்கு அதான் வேணும். 35 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆமென், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு நமக்கு வார்த்தை அதான், for nothing will be impossible with God. ஆமென். அது ஆங்கில பதத்தில் அதனுடைய 35ஆம் வசனத்தை வாசிங்க தம்பி. The Holy Host shall come upon thee, the power of highest shall overshadow thee, therefore also the holy thing shall be born thee, shall be born of thee, shall be called the Son of God. Hallelujah. வார்த்தையானது. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. The work of God is wonderful. தேவன் நம்மிடத்தில் செய்த காரியங்களும் பார்த்தீங்களானா 139ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். தேவன் தன்னுடைய குமாரனை பாவத்தை போக்கும் பலியாக இவ்வுலகத்திலே அனுப்புவதற்கு தேவன் செய்த ஆலோசனைகள், ஆயத்தங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். அவைகள் ஆச்சரியமாக இருக்கு. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் 11ஆம் வசனத்திலே, அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எல்லா காலத்திலும் எல்லா காரியத்தையும் செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பையும் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது கன்னியினுடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால எல்லாம் கூடும். இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு குமாரனை பெறுவார். எஸ்யா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். Therefore the Lord himself shall give you a sign. Behold, a virgin shall conceive, bear a son, and shall call his name Emmanuel. ஆமென். அப்போ இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கன்னி கருத்தாங்க வைக்க முடியுமா? முடியும். ஆமென். ஆமென்.
Heaven do all things. Heaven can do all things. Hallelujah. Jesus can do all things. Hallelujah. Praise God. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். வாசிங்க. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தேவன் தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொள்கிறவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, வேதத்தில் நாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றோம்ல, இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. கர்த்தருடைய செய்கையெல்லாம் பார்க்கும்போது அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 27-28 பாருங்க, வாசிங்க. தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தான். அதை நம்ம பார்த்தோம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தான். தேவதூதன் மரியாள் வீட்டில் மாத்திரம் அல்ல, எபிரேயர் 13:2 வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அநேக வீடுகளுக்குள்ள தேவதூதன் இன்றைக்கும் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். ஆமென். தி ப்ரொடெக்ட் ஏஞ்சல். ஆமென். உங்களை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். எங்க ஆன் ஸ்ட்ரீட் மட்டும்தானா? வீடுகளுக்குள்ளும் தேவதூதன் உலாவுவார். ஆமென். சோத்திரம். பிரைஸ் காட். குறிப்பாக சின்ன பிள்ளைகளிடத்துல, சின்ன குழந்தைகளிடத்துல நீங்கள் பார்க்கலாம். சின்ன குழந்தைகளிடத்தில் அந்த தேவதூதனுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், வீடுகளிலே பார்க்கலாம். எஸ். ஆமென். மரியாள் இருந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் நுழைந்து என்ன சொன்னான்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. The Lord is with thee. Amen. The Lord is with thee. Amen. The endured with grace. Only in Luke only. மேத்யூலையும் இருக்காது கிருபைங்கிற வார்த்தை. அமேன். மார்க்லையும் இருக்காது. அமேன். ஸ்தோத்திரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பிரியமானவருக்கு வாசிங்க. எபேசியர் 1:5, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஆமென். லூக்ல வருகிறது தெளிவாக, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே. மத்தேயு மார்க்ல நீங்க பார்க்க முடியாது, அது இயேசுனுடைய பரப்பில் வந்து கிருபை பெற்றவளேன்னு பார்க்க முடியாது. ஆமென். கிருபை பெற்றவளே. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த கிருபையை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் முதல்ல அதில் போயிட்டு வர்றேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா மீன்ஸ் என்னது? கம்ஃபர்டர். நோவாஸ் நேம் மீன்ஸ் கம்ஃபர்டர். த ஃபர்ஸ்ட் மென்ஷன் இன் பைபிள். கிருபைன்னு எங்கே வருது? ஆதியாகமத்தில் வருகிறது. ஆமென். 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வருகிறது, இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். இவன் நம்மை தேற்றுவான். தேற்றுவான் என்ன அர்த்தம்? கம்ஃபர்டர், தேற்றுறவாளர். இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி நோவாவுக்கு என்ன பெயரிட்டாங்க? கம்ஃபர்டர், நோவா. எஸ். இப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் முதலாவது கிருபை அப்போ எங்கே வருது? நோவா. 6ஆம் அதிகாரத்தில் பைபிளில் வருகிறது. ஓகே, சோத்திரம். அப்போ தேவன் இந்த பூமியில் 3 விதங்களில் நம்மிடத்தில் கிரியை செய்கிறார். நம்ம அதை அடிக்கடி பார்த்துருக்கிறோம். எப்படிலாம் கிரியை செய்கிறார்? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 16, 17 வசனங்களை வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, another comforter, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவருடைய காணாமலும் மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே புகுந்த கிருபை என்ன சொன்னது? கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். இயேசு சொன்ன கம்ஃபர்டர், சத்தியாவியாகிய தேற்றரவாளன். உலகம் அதை அறியாது.
உலகம் அது எப்படி தேவனுடைய கிருபை நமக்குள்ள வரும், சத்தியம் நமக்குள்ள வரும், வல்லமை நமக்குள்ள வரும், எப்படி இயேசுவை பிறப்பிப்போம் இந்த பூமிக்கு, அது உலகத்துக்கு தெரியாது. தேற்றரவாளனாகிய தேற்றரவாளன் நம்மை தேற்றி இந்த கிருபையும் சத்தியத்தினால நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணும்போது மாத்திரமே நம்ம அந்த மகிமையை பார்க்க முடியும். போகட்டும். அப்போ அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். And he dwells with you and he shall give you another comforter that he may abide with you. ஆங்கில பைபிள் அப்படி சொல்லுகிறது. பராக்லிட்டஸ் என்று கிரீக்ல சொல்லப்படுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், என் நாமத்தினாலே என் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாய தேற்றரவாளனே. அப்போ நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்மேல் நிழலிடும். The overshadow on thee. லூக்கா 1:35 படிச்சீங்கல்ல, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல வரும்போது முதலாவதாக நம்ம தேற்றப்படும். கரங்களை வைத்து எஸ், தேற்றப்படுவோம். எப்படி ஆகும், எப்படி ஆகும், இந்த பிரச்சனை எப்படி ஆகும், இயேசு எப்படி வெளிப்படுத்துவோம், இந்த ஊழியத்தை எப்படி செய்வோம், இவங்களுக்கு போய் எப்படி சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு இங்கே இருக்கிற ஜெம் பேலஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல சகோதரன் அழைத்திருந்தார். அவருடைய வேலை செய்கிற அவங்க ஸ்டாஃப் ஒரு 200 பேர் அந்த அவங்களுடைய பில்டர்ஸ் இதில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அவனுக்கெல்லாம் ஒரு கனப்படுத்தும்படியாக அதுக்கு கூப்பிட்டுருந்தார். பார்த்தாங்கன்னா எல்லாருமே வந்து யாருன்னா ஆண்டவரை அறியாதவங்க, நிறைய நார்த் இந்தியன் ஆண்டவரை அறியாதவங்க. அதுக்கு மத்தியில் இவங்களுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு நம்ம நினச்சா டோட்டலி சேஞ்ச். அதனால் வைத்துங்களேன். ஆமென். அந்த ஓனர் ஆல்சோ அவர் அவங்கள கனப்படுத்துறதுக்கு அவங்க பேசுவார்னு பார்த்தா பேசி முடிச்சுட்டு எண்டில் அவரும் சத்தியத்தை பகிரங்கமாக அந்த ஜனங்களுக்கு மத்தியில் சொல்லிவிட்டு இருந்தார். அதனால் வைத்துங்களேன். இட்ஸ் அ கால் கிரேஸ், ஓவர்ஷேடோ, த ஓவர்ஷேடோ பிரசன்ஸ். நம்ம இருக்கிற சபையில், நம்ம இருக்கிற வீட்டில் த ஓவர்ஷேடோ. மரியாளுக்கு அதான் தேவதூதன் சொன்னான். ஆமென். How can it is possible, angel? How can? இது எப்படி ஆகும்? ஆமென். இது எப்படி ஆகும்? வேதம் சொல்லுகிறது இது எப்படி ஆகும். ஸ்தோத்திரம். ஆமென். Glory. நானோ கணவனை அறியேனே, நீ கர்ப்பவதி ஆவா என்று சொல்றீங்களே, இது எப்படி கூடும், எப்படி ஆகும்? ஆமென். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். The Paracletus. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். Amen. It means one call to the side of another for help or counsel. சரி, இப்போ நான் வேகமாக வருகிறேன். இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அதுக்கு முன்னாடியே நம்ம கிருபை பெற்றவளே வாழ்க பார்த்தோம். கர்த்தர் உன்னுடனே ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள். நம்ம பார்க்கும்போது 31ஆம் வசனத்துல அதனுடைய 31ஆம் வசனம் வாசிங்க. 29 வாசிங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே she was troubled at his saying, at his word. She troubled. நம்ம ட்ரபிள் ஆகிறோம். இந்த ஊழியத்தை எப்படி செய்ய முடியும், இந்த ஊழியத்தை எப்படி பண்றது? ஆமென். நம்ம கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்காரு பாஸ்டர், எப்படி செய்யறது? ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசியிருக்கிறாரு, எப்படி பேசுறது, எப்படி சொல்றது? She was troubled. His word. ஆமென். ஹல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளையே, தேவதூதன் வர்றான்னா ஃபுல் மெஷர்ல வருவானா இல்லையா? வார்த்தையை பரலோகம் கொடுத்து அனுப்புதுன்னா சும்மா கொடுத்து அனுப்புமா? பூமியில் இருக்கிற ஆவிகள் விடுமா? சொல்லுங்க பார்ப்போம், விடுமா? ஆமென். அவ எப்ப இயேசு பரப்பாருன்னு பார்த்துட்டு இருக்கு. அவர் எப்ப இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறுவான்னு பார்த்துட்டு இருக்கு ஒரு கூட்டம் வனாந்தரத்தில். ஹல்லேலூயா. ஆமென். முதல் டெம்ப்ட்லயே அவர் சாட்சியம் முறிக்கணும்னு பார்க்குது. கரங்களை வைத்துங்களேன். ஓ, இத்தனை திரளான சாட்சிகள் நெருங்கி கொண்டிருக்கு. நெருங்கி வருகிற பாரம், நெருங்கி வருகிற காரியம் ஒரே ஒருத்தரால தான் முடியும்.
Holy Spirit. கண்களை வைத்துங்களேன். ஹல்லேலூயா இஸ் தி கிரியேட்டர். ஹல்லேலூயா உருவாக்குகிறவர். நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசுவை உனக்குள்ள எப்படி உருவாக்கி எப்படி இயேசுவை நீ மகிமைப்படுத்தணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். The wisdom of Holy Spirit, the knowledge of Holy Spirit. ஹல்லேலூயா. அது உனக்குள் வரும் பொழுது இயேசு அப்படியே வெளிப்படுவார். பாருங்க, வாசிங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். ஆமென். ஸ்தோத்திரம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். நீங்க ஆமென். அப்போ இதோ வேதம் என்ன சொல்லுகிறது? இதோ ஒரு குமாரனை நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வேதம் சொல்லுகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசி. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆமென். அப்ப எப்படி கர்ப்பவதி ஆவான்னு போட்டிருக்குது? யாரால கர்ப்பவதி ஆவா? த்ரூ ஹோலி ஸ்பிரிட். நல்லா கவனிக்க, இங்க இருந்து தான் உங்களுக்கு வார்த்தை. அப்போ வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை என்ன செய்தார்? ஜெனிப்பித்தார். மத்தேயு 1:20 இங்கிலீஷ்ல பாருங்க. But while he thought on these things, Matthew 1:20. But while he thought on these things, behold, the angel of the Lord. Matthew 1:20. Yes. Behold, the angel of the Lord appeared unto him in a dream, saying, Joseph, the son of David, fear not to take unto thee Mary thy wife, for that which is conceived in her. For that which is conceived in her is of the Holy Ghost. Conceived. நீங்க ரிவர்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லுகிறது? Jesus had come from the Holy Spirit. Jesus had come from the Holy Spirit. மரியாள் கர்ப்பம் தரித்தாள்னு அங்க போடப்படலை. நல்லா கவனிக்கணும். கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். கர்ப்பவதி ஆனாங்கிறது, கர்ப்பவதினா எப்படி கர்ப்பவதி ஆகிறது? அது ஃப்ளஷ் அண்ட் பிளட். ஓகே. ஆனால் அந்த வார்த்தைக்கு பதம் எப்படின்னா, கர்ப்பவதி ஆகிறதுங்கிறது என்னன்னா பாரம். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இந்த burden, the பாரம், அந்த பாரம் இயேசு எப்படியாவது இந்த பூமிக்கு வெளிப்படுத்த வேண்டும். அந்த ரிவர்ஸ் வெர்ஷன்ல அப்படிதான் இருக்கு. அதுல எப்படி இருக்குன்னா, ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், glory. Jesus had come from the Holy Spirit. Amen. Jesus had come from the Holy Spirit. From Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே வருவார். லூக்கா 1:35 பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உண்மையிலே வருவார், உண்மையிலே அசைவாடுவார். The hovering spirit, hovering, உண்மையிலே அசைவாடுவார். ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமை, அது ஒழுங்கின்மை விட்டுருங்க, வெறுமை, empty, empty. Amen. Empty. Keno means empty, to dry out, empty, to wash out. எப்ப வருவார்? அவர் அசைவாடும் பொழுதே. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் மிராக்கிள், இயேசுவிடம் ஃபர்ஸ்ட் மிராக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா, the presence of Holy Spirit, இயேசுவோடு கூட இருக்கிறவர், அவர் உங்களுடனே. எப்படி? அதே போல தான் இயேசுவுடனே எங்க போனாலும் இயேசு வருவார். மத்தேயு 4:1 பாருங்க, Jesus led by Holy Spirit. ஹல்லேலூயா. ஆவியானவராலே நடத்தப்பட்டார். அந்த நேரம் மாத்திரமா? நோ நோ, எப்பொழுதுமே அவர் நடத்தப்பட்டார். எப்பொழுதுமே அவர் நடத்தப்பட்டார். ஆமென். பிரைஸ் காட்.
Luke 4:1 பாருங்க, he filled the Holy Spirit. Amen. Luke 4:18 பாருங்க, he on Jesus. Holy Spirit on Jesus. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தார். Amen. வேதம் சொல்லுகிறது the same நம்மளிடத்திலும் கர்த்தர் அப்படித்தான். சரி, நான் இங்க வருகிறேன். அப்ப வேதம் சொல்லுகிறது the hovering, the emptiness, the empty womb. Amen. The burden home. Amen. பாரத்தோடு நான் கற்பம் தரித்து நான் பாரத்தோடு இயேசுவை பேசணும், நான் பாரத்தோடு இயேசுவை பிரசங்கிக்கணும், நான் பாரத்தோடு இயேசு அந்த பூமிக்கு சொல்லணும். ஒரு பாரம் எனக்குள்ள வேணும், ஒரு பேர்டன் எனக்குள்ள வேணும். கரங்களை வைத்து ஆமென் ஸ்தோத்திரம். சும்மா பேருக்கு பிரீச்சிங், பேருக்கு சொல்லிட்டு போக கூடாது. the hovering of Holy Spirit. அசைவாடம். Thank you. Hallelujah. The presence dwell, the presence of glory. Hallelujah. அதான் தேவதூதனிடத்துல மரியாளிடத்துல தேவதூதன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், வரும் உன்மேல் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்மேல் நிழலிடும். ஓவரி. அப்ப தேவனுடைய சிங்காசனத்தில் வேதம் சொல்லுகிறது ஷெக்கினா above in the space, ஆகாய வெளியில் இருக்கிற இடத்துல upon the emptiness earth. அதுதான் பூமி ஒழுங்கின்மை, எம்டினஸ் எர்த். நம்ம அதை கடந்த வாரமே கூட பார்த்தோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமி எப்படி இருந்தது? ஆமென். பட் தேவன் எங்கே அசைவாடி கொண்டிருந்தார்? above that. ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். சிங்காசனத்தில் அசைவாடி கொண்டிருந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிஃபோர் கிரியேட் இயேசு உருவாவதற்கு முன்பாக, உன்னை என்னை உருவாக்குவதற்கு முன்பாக. ஆமென் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அப்போ இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பாக the same Holy Spirit எப்படி மரியாளிடத்திலே வந்தார்? அவள் இருந்த வீட்டிலே. ஆமென். through grace of spirit. லூக்கா 1:28 நாம் பார்த்தோம்ல, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து entered. ஆமென். அவள் இருந்த வீட்டிலே மகிமை, கிருபை, சத்தியம் உனக்குள்ள நிறைந்தவராய் என்டர் ஆகணும். சோத்திரம். யோவான் 1:14 பார்க்கிறோம்ல, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே பண்ணார்னா பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? நீ பாரத்தோடு இயேசுவை இந்த பூமிக்கு நான் பிரசவிக்கணும், இயேசுவை பிரசவிச்சு இந்த பூமிக்கு இயேசுவை எப்படியாவது வெளிப்படுத்தணும்னு நீ பாரத்தோடு நீ கேட்டா, இந்த கிருபை மரியாள் வீட்டில் புகுந்த அதே கிருபை, அதே ட்ரூத் ஆஃப் காட், அதே வேர்ட் ஆஃப் காட் உனக்குள்ள வருவாரா வர மாட்டாரா? யோவான் 1:12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாருக்குள்ளே வருவார்? வாசிங்க. யோவான் 1:12-13 வசனங்களை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஆமென். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யாரு? மரியாளா? யாரு இது? யாருன்னு தான் கேட்கிறேன். நம்மன்னு சொல்ல முடியலையே. அவர் மேல் யாருங்க? இஸ் வித் அஸ், இன் அஸ். கரங்களை வைத்து சொல்லு, கம்பீரமா சொல்லு. அவர்கள் எப்படி இருப்பாங்களா? ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கரங்களை வைத்துங்க. இந்த கிருபை யாருக்கு? மரியாளுக்கா நமக்கா? நல்லா பார்த்துட்டீங்களா? நமக்கு தானா? கன்ஃபார்மா சொல்லுங்க. நமக்கு தான், எனக்கு தான் சொல்லுங்க. சே மேரி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மாம்சத்தினாலாவது ரத்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரித்த லாசரு எழுப்ப கூட முடியுமா? முடியாதா? ஆமென்.
பூமியின் ரூபத்தை மாற்றக்கூடியவரால் முடியுமா முடியாதா? எல்லாம் முடியும். நீ இயேசுவை மாத்திரம் நான் பிரசங்கிக்கணும், இயேசுவை மாத்திரம் நான் மகிமைப்படுத்தணும். என் ரட்சிப்புக்கு காரணரானவரை நான் எப்படி ஆகிலும் இந்த பூமியில மகிமைப்படுத்தணுங்கிறத மாத்திரம் நீ நில்ல. That presence, that healing power, hallelujah, உன்னை தூக்கி கொண்டு போகும். Like a Philip, amen, தூக்கி கொண்டு போனது the healing power. Hallelujah, hallelujah, amen, Jesus. இதெல்லாம் வருமா? வரும், வரும். Holy Spirit, God, Philip. நான் பிடிக்கணும், சோத்து மாத்திரம் பிடிச்சிட்டா போதும், நீ எங்கேயும் என்டர் ஆகலாம். ஆமென். ஈவன் நான் சொல்றேன், the gates of hell also இயேசு நுழைந்தார் through Holy Spirit. கரங்களை வைத்துங்க. ஆமென், ஹalleluya. காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு அடி பிரசங்கிக்க. எத்தனை ஆவிகள் காவல் இருக்கிறது, எத்தனை ஆவிகள் காவல் இருக்கிறது. கடந்த நாள் ஐஷா உண்மையில சொல்லுகிறேன், உண்மையில கர்த்தர் அந்த அங்கிருந்து நான் இறங்கி வரும்போது ஆவியான நிரப்பு சோத்திரம் நான் அப்படியே பொறுத்து கொண்டே இருந்தேன். ஆமென். ஏன்னா என் பேடுன்னு எனக்கு தான் தெரியும். சோத்திரம் உண்மை. ஹல்லேலூயா. யாரையும் சரியா ஆவியில நடத்த முடியலையே, வெறும் சுவிசேஷம் சொல்லிட்டு வரேன். யாருக்கு வழிபடுத்தலாம், யாருக்கு கிருபையை கொடுக்கலாம். டைன் நடந்தது, சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. 2 சின்ன பசங்க நின்னாங்க, ஸ்மால் லேட்ஸ். அது ஒரு பையனை பார்த்து கொண்டே இருந்தேன். நான் கை வாஷ் பண்ணிட்டு வந்தேன், அவன் அங்கே நின்றுட்டு இருந்தான். அவங்க அம்மாலாம் சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் பையனுக்கு ஜெபம் பண்ண. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வல்லமை இறங்கினாது. கரங்களை வைத்துங்களேன். Hallelujah, with presence of glory. Hallelujah. Yes, yes, sudden changed, sudden changed. கரங்களை வைத்துங்க. ஆமென். இந்த dwelling presence எப்பவும் இருக்கு. ஒரு பாரம், ஒரு பாரம். இயேசு வெளிப்படுத்து. இயேசு ஆவியா இருக்கிறார். ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? சும்மா பேருக்கு வந்துட்டு போயிட்டு, பேருக்கு சபைக்கு வர்றேன், பேருக்கு ஞானஸ்நானம் எடுத்தேன், பேருக்கு இயேசுவை பிரசங்கிச்சேன். ஏன் இன்னும் ஒன்று நகரல? ஏன் இன்னும் ஒரு இன்ச்சு கூட நகரல? ரிப்பீட்டட் 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 ரிப்பீட்டட். ஹல்லேலூயா. ஏன் இன்னும் ஒன்று நடக்கல? எல்லாம் பழைய போக்கில் தான் இருக்கு. ஏன்? பிரசங்கிச்சவனும் அப்படித்தான் இருக்கான், பிரசங்கத்தை கேட்கிறவனும் அப்படித்தான் இருக்கான். ஏன்? ஏன்? வார்த்தையானவர் தூங்குகிறாரோ? வல்லமை சும்மா விருதாவா கிடக்கா? ஹல்லேலூயா. கர்ப்ப வேதனைப்படு, like a Mary, like a Mary soon. ஆமென். ஆவியானவர் உனக்குள்ள பாரத்தை கொடுக்கிறதுக்கு கேளு. அந்த பாரத்தை சுமக்கணும்னு கேளு. அந்த பாரம் வேணும்னு கேளு. சும்மா அவுட்வார்ட் பாரம்லாம் நடக்காத கதை. எத்தனை ஒழுங்குன்னு இருக்கு உனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. எனக்குள்ள என்ன ஒழுங்குன்னு இருக்குன்னு எனக்கே தெரியாது. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். நான் சாதாரணமா பேசுற மாதிரி இருக்கும் சமயத்தில், சொல்றேன் ஒரு பேச்சுக்கு, சொல்றேன் உண்மை 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 உண்மை. வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் நான் எங்கேயோ சத்தியம் சொல்ற மாதிரி, எங்கேயோ பேசுற மாதிரி இருக்கும். அத்தனையும் ஒழுங்கின்மையா இருக்கும். கரங்களை வைத்துங்களேன். அத்தனை ஒழுங்கின்மையா இருக்கும், அத்தனை எம்டியா இருக்கும். No result. Glory. If you want result, மேரியா தான் கேட்டா, how can my angel? Hallelujah. With boldness. Hallelujah. Amen. What counsel that is. இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய். The name Jesus means Yahweh is salvation. Yahweh is salvation. பிலிப்பியர் 4 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை
நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்ப பாருங்க, மேரி சொல்றா, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? Since I do not know a man. KJV அப்படி போட்டிருக்கு, படிங்க தம்பி. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? Luke 1:34. எஸ், படிங்க. தமிழ்ல படிங்க முதல்ல. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். புருஷனை அறியேனே என்றாள். இங்கிலீஷ்ல படி, இங்கிலீஷ்ல படி. Then said Mary unto the angel, How shall this be, seeing I know not a man? And the angel answered and said unto her, unto angel, yes. This be, seeing I know not a man. அப்போ என்ன சொல்லப்படுகிறது? Since I do not man. Since I do not. Since I do not means not know a man. அப்படிதானே வருதா? Not I know seeing, yes. Not I know seeing I know not a man. அப்படிதானா? I know not a man. இப்போ நீங்க யோவான் 1:13 என்ன படிச்சீங்க? இந்த கிருபையும் சத்தியமும் உங்களுக்குள்ள நிறைந்தவராய் மகிமையை பார்க்கணும்னா அந்த 12-14 வசனத்துக்குள்ள ஒரு வசனம் இருக்கு. அது என்ன வசனம்? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது. அதுக்கு என்ன போட்டிருக்கு? புருஷ சித்தத்துக்கு யோவான் 1:13 இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? Not of the will of man, but of God. Which were born not a blood, nor a will of the flesh, nor of the will of man, but of God. But of God. Will of man. புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்க. நீ மனுஷிக சிந்தையில மாம்ச சிந்தையில மாத்திரம் நீ ஊழியம் செஞ்சியோ, இட்ஸ் தி வேஸ்ட். இயேசுவை பரப்பிக்கவே முடியாது. ஈவன் கர்ப்பம் கூட தரிக்க முடியாது. அந்த பாரம் கூட இருக்காது. ஆமென். இதான் மேரி கரெக்டா சொன்னான். இதான் மேரி சொன்னான். ஆமென். புரிஞ்சவங்க கரங்களை வைத்துவீங்களா? எஸ், ஐ நோ. ஆமென். அதில் ஒரிஜினல் என்ன போட்டிருக்குன்னா கினஸ்கோ. ஜினஸ்கோ, GINOSKO மீன்ஸ் டு நோ பை எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எஃபெக்ட். பை எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எஃபெக்ட். அதுதான் சபையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுதான் உங்களுக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிறார். சபையை சும்மா அப்படியே நடத்திட்டு போறது ஒரு பக்கம் இருக்கு, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறது ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. the secrets. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. the word உனக்குள்ளே வரும் பொழுது the joints, the marrow, the narrows எல்லாவற்றையும் சரி செய்கிற காரியங்கள். கரங்களை வைத்து கிருபையும் சத்தியம் உனக்குள்ள வரும் பொழுது சும்மா வராது, சும்மா அந்த பாரத்தை கொண்டு வராது. எபிரேயர் 4:12 சொன்னது போல தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. பாத்தீங்களா? கணுக்கால் ஊன் அதெல்லாம் நீங்க நல்லா பாருங்க. அது எனக்கு தம்பி படிப்பீங்க. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder a soul and spirit. The வார்த்தை ஏஞ்சல் பேசின அதே வார்த்தை அதை விட பவர்ஃபுல். இன்றைக்கு after receive the Holy Spirit, after died Christ, after salvation நம்ம பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த வார்த்தை இன்னைக்கு எவ்வளவு அந்த மகிமையை கண்டோம் இருக்குல்ல. இதுதான் வார்த்தையின் மகிமை, இந்த வார்த்தையின் மேன்மை. இப்ப நமக்குள்ள வரும்போது எப்படி வருது? மேரிக்கு இருந்ததை விட. ஆமே. புரிஞ்சுட்டா நீங்க பரப்பீங்க. உண்மை. ஆமே. தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவன். இதைத்தான் நீ கர்ப்பம் தரிக்கணும், இதைத்தான் நீ விரும்பணும். வார்த்தை சும்மா இல்லை. For the word of God is quick and powerful, sharper than any two-edged sword. சும்மா குத்தி 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 கொதறதல்ல வார்த்தை, கொதறதல்ல.
பட்டயத்தால் வெட்டுறது இல்லை. ஷார்ப்பர் தென் எனி 2-edged sword. ஷார்ப்பர் மீன்ஸ் என்னது? ஷார்ப்பர்னு என்னதுமா? பட்டயத்தை, சில பட்டயத்தில் பார்த்துருக்கீங்களா, ஊசி போல இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். when the dividing asunder of soul and spirit, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவும், பிரிச்சு எடுத்துரும். ஆமென். what burden you have. என்ன பாரத்தோடு நிற்கிறாய், என்ன பாரத்தோடு இயேசுவை பிரசங்கிக்கிறாய், என்ன பாரத்தோடு இயேசுவினிடத்திலே வருகிறாய், என்ன பாரத்தோடு இயேசுவை இந்த ஜனங்களுக்கு அறிவிப்பேன் என்கிறாய். through star, through tree, இல்ல நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு, இல்ல நல்ல ட்ரங்கன்ஸ். நோ நோ. ஹல்லேலூயா. முதல்ல ஏஞ்சல் மரியாதை ஸ்டடி பண்ண. மேரி be steady. You are the part. சபை part. நீங்களும் நானும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளை. இந்த பூமியிலே உனக்கு எத்தனை நாட்கள் இருக்கிறதோ தெரியாது, எனக்கு எத்தனை நாட்கள் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ தெரியாது. அந்த நாட்களிலே இயேசுவை மகிமைப்படுத்து. அந்த நாட்களில் இயேசுவை சரியா கர்ப்பம் தரி. அந்த நாட்களில் இயேசுவை சரியா பிரசவி. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று பார்த்தோம். ஆவியின் முதற் பலன்களை நீ பெற்றிருப்பாயானால் உனக்குள்ள அந்த பிரசவ வேதனை வரணும். ரியல் பர்டன். கரங்களை வேத்துங்க. நான் அப்படி கொண்டாடணும், இப்படி கொண்டாடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதெல்லாம் சாப்பிடுப்பா. கரங்களை வேத்துங்க. அதெல்லாம் மாங்கோழி பிரியாணி அடி, என்னெல்லாம் அடிக்கிறியா போய் அடி போ, அடி. சோத்திரம் தப்பா சாப்பாடு விஷயத்தில் சொல்லு. ஆமா, அங்கே நம்ம பிள்ளைகள் அதெல்லாம் சோத்திரம் இல்லையா? உலகத்தில் இருக்கும்போது அப்படி இல்லை. ஆமே, நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ஆர்சி சர்ச்சில் இருக்கும்போது ஒரு முறை இரவு 12 மணிக்கு நான் போய் அங்கே போய் நின்று ஆமென் ஹல்லேலூயா அது நினைக்கும் போது நின்று என் கண்களில் கண்ணீர். ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் தட்ஸ் த ப்ரெசன்ஸ். குடித்து வெறித்து நிற்கிறது கூட எனக்கு நிற்கிறது கூட பலம் இல்லை. ஆடி ஆடி இன்னைக்கும் டுடே ஆல்சோ ஐ எம் ஃபுல் ஆஃப் வைன். கரங்களை வைத்துங்களா. வார்த்தை எனக்குள் நிறைந்திருக்கிறது. அன்னைக்கு I know where. ஹல்லேலூயா. புது ரசத்தை முதலாய் பீர பண்ண the word. the word. சரி, நான் வேகமாக வருகிறேன். அப்ப பாருங்க, அது என்னத்தெல்லாம் பிரிச்சிருது? ஆத்மாவையும் ஆவியையும் பயம் எல்லாத்தையும் பிரிச்சு. rush, go and wish, hallelujah, go and preach, go and heal, go and anoint. That is Jesus, that is Christ, the anointed one. Amen. நீங்க என்ன பார்த்தீங்க அங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய பிலிப்பியர் 4:23 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு சால்வேஷன், சால்வேஷனர், ரட்சகர், கிறிஸ்து, the anointed one or the Messiah, வரப்போகிறவரை go and preach. கரங்களை உயர்த்தி கிருபை நிறைந்தவராய், நிறைந்த பிள்ளைகளாய், சத்தியத்தில் நிறைந்த பிள்ளைகளாய். how can amen. கற்பம் தரி, பிரசவ வேதனை படு. சர்வ சிருஷ்டியும் படுதில்ல, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுதில்ல. கரங்களை வைத்துங்க. அவைகள் எதையோ ஒன்றை வெளிப்படுத்துவதற்கு பிரசவ வேதனை படுகிறது. போகட்டும். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் we are the first born. நமக்குள்ளே தவித்து, என்ன தவிப்பு உனக்கு இருக்கு?
அங்கே பில்டிங் வாங்கணும், இங்கே பில்டிங் வாங்கணும், அங்கே கட்டணும், இங்கே கட்டணும், அந்த பொண்ணை கட்டணும், இந்த பையனை கட்டணும். கெட்டு அதெல்லாம் ஆண்டவர் உனக்கு தருவார். நீ என்ன நினைக்கிறதோ தருவார். கத்தனை கடைசி கலங்களை வைத்து கத்தருக்கு மகிமையை செலுத்து. ஃபஸ்ட்டு பாரம். உன்னை எந்த நோக்கத்துக்காக இயேசு தெரிந்து கொண்டார்? மரியாதை எந்த நோக்கத்துக்காக ஒரு வெசலா தெரிந்து கொண்டார்? ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் சபையில் கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சபைக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சும்மாலாம் கொண்டு வரல. அந்த பாரத்தை மேலே வைங்க ஆண்டவரேன்னு கேளு. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, since I am a virgin, since I know no man, Mary assumes that she will conceive. 31ஆம் வசனம், லூக்கா 1:31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. Mary assumes that she will conceive. Why still a virgin? Assumes means என்ன தெரியுமா? Accept as true without proof. Assumes மூணு டெஃபினிஷன் வருது. அந்த மூணையும் சொல்லி நான் 10 நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன். நல்லா கேளுங்க. Assumes means to accept as true without proof. Number 1. Number 2, take responsibility or control. எதுக்கு இயேசுவை பிரசவிக்கிறதுக்கு, பிறப்பிக்கிறதுக்கு. To assume. Amen. Mary assumes that she will conceive. 31 மத்தேயு லூக்கா 1:31. இதோ நீ கர்ப்பவதியாகி, இதோ நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை. வார்த்தை வருகிறது, சும்மா வராது. ஆத்மாவை, ஆவியையும், ஊனையும், கணுக்களையும் எல்லாத்தையும் பிரிக்கும். கவலைப்படாத. நான் என்னதான் செய்யணும்? பேர்டன் இருக்கு, எல்லாம் இருக்கு. இங்கே தான் இந்த அஸ்யூம்ஸ் வேர்ட் வருகிறது. அந்த வார்த்தையினுடைய வர்த்தத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Amen. Accept as true without proof. Number 1. Number 2, take responsibility or control. Take control. Take your control. Amen. Number 3, begin to have. அதுக்கு எப்படி போட்டிருக்குன்னா, to begin to use power or to have a powerful position. ஆட்சி உரிமையை பயன்படுத்துறதுக்கு தொடங்கு. உன் கரத்தில் புரியுதா? உனக்கு எத்தனாம் தேதி ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டாலே நீ என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவா? தூக்கி விட்டுருவா. ஸ்தோத்திரம். அப்போதுல இருந்து உன் நட உடலாம் வித்தியாசமாக இருக்கும். இதான் வரப்போகுது. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. ஆண்டவர் வார்த்தை சொன்னார் பல வருஷங்களுக்கு முன்பாக. அன்னையிலிருந்து பார்த்தா அந்த அம்மா அதே கற்பம் தரிச்சிட்டே இருக்கு. சொன்னாரு ஆண்டவர் பேசினாரு. எப்போ வரும் ஸ்கூட். நான் தவறாக சொல்லலை. அதே தான் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வா. அதுதான் நான் சொல்லுவேன். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். அது ஸ்டார்ட் பண்ணு. மேரி ஸ்டார்ட். எஸ் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடியே மேரி ஸ்டார்ட். கரங்களை வைத்துங்களேன். புரியுதுன்னு சொல்கிறவங்க சோத்து. அப்போ அது என்ன போட்டிருக்கு? டு பிகின் டு யூஸ் பவர் ஆர் டு ஹேவ் எ பவர்ஃபுல் பொசிஷன். ஆட்சி உரிமையை பயன்படுத்த தொடங்கு. ஆமென். தொடங்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பாருங்க, the spirit giveth life, quickeneth. யோவான் 6:63 சொல்லுகிறது. ரோமர் 8:11 சொல்லுகிறது. வாசிங்க, இது ரெண்டையும் வாசிங்க. ஸ்தோத்திரம். முதல்ல யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆமென். I have no not man. எந்த மாம்சமும் என்னிடத்துல இல்லை. கரங்களை வைத்துங்களேன். எந்த மாம்சத்திலையும் நான் பேசலை, எந்த மாம்சத்திலையும் நான் நினைக்கல, எந்த மாம்சத்திலையும் இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு நான் தயாரில்லை. கரங்களை வைத்துங்களேன். வித் ஃப்ளஷ், பிகாஸ் மை born is not flesh, spirit.
கரங்களை வைத்து சொல்லு, ஆமே. ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே. யாரு? சகோதரர்கள் சொல்ல மாட்டீங்களா? யாரு? தேவனாலே பிறந்தவர்கள். பிறக்க போகிற நானும் தான். யா சொல்லுங்க கரங்களை வைத்து. ஆவியில பிறக்க போற நானும் தான். கரங்களை வைத்துங்களேன். ஆமே. ஃபர்ஸ்ட் அங்க வா, அதுக்கப்புறம் யூ கோ டு பவர், தென் யூ கோ டு டுனாமிஸ். கரங்களை வைத்துங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் எடுத்த உடனே பவர் பவர் பவர். வாட் பவர் யூ ஹேவ்? ஹalleluya, glory Jesus, praise God. ஃபர்ஸ்ட் ஒன்ன ஒட்டக்கணும், ஒன்ன நொறுக்கணும். the humble, the quiet. பிலிப்பியர் 2:6-7-8 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, empty himself, to drain out, தம்மை தாமே வெறுமையாக்கி. I have no flesh. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆமென். இந்த மாம்ச சிந்தை மரணம் எனக்கு வேண்டாம். ஆமென், ஹalleluya. முடியுமா முடியாதா? முடியும் சொல்றாங்க. கரங்களை வைத்துங்க. முடியும். தேவனாலே கூடுமா கூடாதா? இன்னைக்கு செய்தி தலைப்பா தான், தேவனாலே கூடுமா கூடாதா? ஐயா, மாம்ச பிண்டமான என்னை கர்த்தராலே மாற்ற முடியுமா? உலர்ந்த எலும்பாக இருந்ததை கர்த்தர் மாற்றினார். பிசாசு சவச்சு துப்புனதை. ஆமென். the dry bone. hallelujah. தேவன் என்ன சொன்னார்? ஓ எசேக்கியேல், go to valley, நீ பள்ளத்தாக்குக்கு போ, அங்கு நான் உன்னோடு கூட பேசுவேன். இதோ அடிமை, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். Take the valley like a Jesus, remain like Jesus. பிலிப்பியர் 2:5 தான் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்கட்டும். அப்படி சொல்லிட்டு தான் 6, 7, 8 வசனம் சொல்லுது. வாசிங்க, 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயலானார். பாத்தீங்களா? அவர் மனுஷ சாயலானார்னா நம்ம என்ன சாயலாம் மாறணும்? 2 கொரிந்தியர் 3:18 படி பார்த்தா என்ன சாயலாம் மாறணும்? He became flesh. I am also became flesh. அப்படியா? உன் flesh தான் போயிடுச்சே. என்னைக்கு சபைக்குள்ள வந்து அன்னைக்கே போயிடணும். அந்த சாயல் மகிமையின் மேல் மகிமை, மறுரூபம். ஹalleluya, hallelujah, praise God. சோமனு, தேங்க்யூ. இன்றைக்கும் அதே பாரம். வாசிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 37ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். ஒன்றுமில்லை. I am born again. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ஆவியில பிறந்திருக்கிறேன். I have no flesh. I have no fleshly doing. மாம்சத்தின் கிரியைகள் என்னிடத்தில் கிடையாது. ஹம்பிள், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மாம்சத்தின் கிரியைகள் என்னிடத்தில் கிடையாது ஆண்டவரே. மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஆவிக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது உலகத்தில் தான் நான் ஜீவிக்கிறேன். பட் ஆமென், ஆவியின் கிரியாகிய ஆவியின் கனிகள் என்னிடத்தில் உருவாவதற்கு இயேசுவை நான் அன்போடு கூடவும் சந்தோஷத்தோடு கூடவும் சமாதானத்தோடு கூடவும், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இவைகளோடு கூட நான் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும்.
இவைகளை எனக்குள் உருவாக்கும், இவைகளை எனக்குள்ளே பிறப்பியும், அப்படியே செய்து ஆசீர்வதியும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் இந்த நாட்களில் கேட்ட சத்தியத்தின்படியாக என் பிள்ளைகளை உயிர்ப்பித்து, சத்தியத்தின்படியாக என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வர செபிக்கிறோம். வல்லமை இறங்கி வர செபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி தேவ சமூகத்தில் சாட்சியின் தூணாய் நிறுத்தட்டும். அப்படியே செய்த ஆசீர்வாதம். Bless Lord. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.